ज्ञानञ्जनशलाकया ज्योतिर्मयं शाश्वतं स्थानं प्राप्य विराजते विनमताम् अज्ञानमुन्मूलयन् पश्यन् विश्वमपीतमुल्लसति यो विश्वस्य पारे परः तस्मै श्रीरमणाय लोकगुरवे शोकस्य हन्त्रे नमः। भगवान रमण महर्षि அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு ஒரு व्यक्तिக்கு இருக்கிற பேர் இல்லை. அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொன்னேன். அது பகவான்கிட்ட வந்த வாழ்க்கை எல்லாமே ஒன்றும் சொல்லி தெரிய வேண்டிய காரியம் இல்லை. ரமணஸ்துதி பஞ்சகம் அப்படின்னு 5 தமிழ் பாட்டுகள் இருக்குது. மகர்ஷி ரமண மகர்ஷின்னு பேர் கொடுத்த பகவான் ரமண மகர்ஷி அப்படின்னு கூப்பிட்டது காவியகண்ட கணபதி முனி. அவருக்கு இருந்த பேரை அவர் மதுரையில் விட்டுட்டு வந்துட்டார். எல்லாத்தையும் விடுறதோட பேர், ஊர், அம்மா, அப்பா, ஏன் சரீரத்தையே அங்கே விட்டுட்டு வந்துட்டார். ஐந்து கோஷம் அது அற்றவன், 5 கோஷமும் இல்லாதவன், பஞ்சபூதங்களும் இல்லாதவன் பாடுக்க எல்லாத்தையும் மதுரையில் விட்டுட்டு வந்துட்டார். விட்டுட்டு வந்துட்டார்னா என்ன, அந்த சாட்சாத்கார நிலையில் தான் திருவண்ணாமலையில் இறங்குறார். இல்லாமல் திருவண்ணாமலையில் ஏதோ சாதனை பண்ணி அப்புறம் சாட்சாத்காரத்தை, அந்த ரியலைசேஷனை அட்டைன் பண்ணலை. or we can say he was established in that spiritual state. Perhaps he was yet to recognize it perfectly. சாதாரணமாக அந்த ரெக்கக்னிஷன் முதல்ல வரும், அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு மெதுவாக ரொம்ப காலத்தில் வரும். சிலப்போ இந்த ஜென்மாவில் வராமல் கூட இருக்கலாம். தத்துவஞானிகளுக்கு கூட தத்துவஞானம் வந்தால் கூட பிரம்மனிஷ்டை அப்படிங்கிறது வாசனாரகிதமான நிஷ்டை வராமல் இருக்கலாம். ஆனால் பகவானை பொறுத்தவரை முதல்லையே அந்த he got established in that state. அப்புறம் என்ன, ஒரு பெரிய காற்றுல இலை பறந்து வரா மாதிரி தான் வந்திருக்கார். அதனால் தனக்கு என்ன நடக்கிறதுன்னு தனக்கே தெரியாது. அப்படி அருணாச்சலத்தில் வந்ததுக்கு அப்புறம்தான் தனக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம் ஆத்மானுபவம். இதுக்கு சமாதி, சாட்சாத்காரம்லாம் பேர் இருக்குது. இப்படியெல்லாம் தெரியறதுக்கு புஸ்தகங்கள்லாம் தேவைப்பட்டது. புஸ்தகங்களோட யூஸ் அப்போ தான் வந்தது. யாரெல்லாமோ அவர் முன்னாடி படித்தா அதை கேட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இருந்தார். அதனாலே நிறைய பேர் ரமணருக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ ஒரு முரட்டு வைராக்கியத்தில் திருவண்ணாமலையில் இருக்கார்னு சொன்ன சாதுக்கள்லாம் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கா. அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம்தான் அதில் சில பேருக்கெல்லாம் தெரிஞ்சதோ பகவானுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா அந்த எந்த ஆத்மானுபவத்தை அடையறதுக்காக வேதாந்த சாஸ்திரத்தை எல்லாம் படிக்கிறோமோ ஜென்ரலாக அப்படி தான் வேணும்.
அதீதி போதா அப்படின்னு. முதல்ல படிக்கிறது, அப்புறம் மனனம் பண்ணுறது, அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணுறது, அப்புறம் சாட்சாத்காரம் பண்ணுறது. இப்படி தான் எல்லாரோட லைஃப்லேயும் வரணும். அதனால் டோன்ட் இமேஜின் தட் யூ கேன் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் ப்ராப்பர் நாலேஜ். இட் இஸ் இம்பாசிபிள். தெர் இஸ் நோ அதர் வே. அப்படி ஒரு வழி கிடையாது. ஆனால் ரொம்ப அபூர்வமாக எக்ஸப்ஷனல் கேஸஸில் அவள் பூர்வ ஜென்மாவில் இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனாதிகள்லாம் முடிச்சிருப்பாள். இந்த ஜென்மா எடுத்ததே எதுக்குன்னா விட்ட குறை, என்னது தொட்டு நிறை, நீங்களாம் கேட்டிருக்கல, தொட்ட குறையல்ல, விட்ட குறை தொட்டு நிறை. எங்கேயோ குறையை விட்டுட்டு வந்திருக்கா, இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு டச், அவ்வளோதான், இட் பிகம்ஸ் ஃபுல். அது பார்க்குற போது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு, இது எப்படி முடிஞ்சது அப்படின்னுட்டு. அப்படி தான் பகவானோட லைஃபு. அங்கேருந்து வரபோது அவருக்கு சரீரம் விழுந்து போயிடுத்து, மனசு விழுந்து போயிடுத்து, எல்லாம் விழுந்து போயிடுத்து. சீரை அழித்து நிர்வாணமாய் செய்து அப்படி தான் வந்திருக்கார் இங்கே. இந்த ஸ்டேட் ஆஃப் சமாதி he came there. இங்கே வந்து தனக்கு இருக்கக்கூடிய அந்த சமாதி நிலை, நிர்வாசனா மௌனம், வாசனைகள் எதுவும் தடை பண்ணாமல் இருக்கிற ஆகாசம், நுண்ணுரு விண்ணுரு அப்படின்னு அக்ஷரமண மாலையில் பகவானே தன்னோட பயோகிராஃபி எல்லாம் சொல்லியிருக்கார். நுண்ணுரு விண்ணுரு சட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம் உள்ளே இருந்தது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எண்ணலை இரும் என்று அருணாச்சல அப்படின்னு அந்த வஸ்து, அந்த அனுபவம், அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா பார்த்தவெல்லாம் எழுதியிருக்கா. இப்போது ஸ்ரீதர் ஒரு பாட்டு படித்தார், இன்றைக்கி காத்தால் வேற ஒரு பாட்டை எடுத்து நான் காட்டினேன். இந்த இந்த ரமண ஸ்துதி பஞ்சகம் எழுதினவர் பகவானை விரூபாக்ஷ குகையில் வந்து பார்க்குறார். யார் என்ன ஒன்றும் தெரியாது. சில பேர் சொல்கிற அருணாச்சலேஸ்வரரே வந்தார்னு சொல்கிறவா கூட உண்டு. இல்லை ஏதோ பெரிய யோகி வந்தார், வெங்கட்ரமணையான்னு பேர் அவருக்கு. பகவான் கதையில் நிறைய வெங்கட்ரமணா வருவோம். பகவானோட பேர் வெங்கட்ராமன் பேர். பகவானோட டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி எழுதின முனகலா வெங்கட்ராமையாவுக்கு அவருக்கும் வெங்கட்ராமன் பேர். இந்த ஸ்துதி பஞ்சகம் எழுதினவருக்கும் வெங்கட்ராமன் பேர். நீங்கள் என்ன பார்க்காதீங்க, இதெல்லாம் சும்மா ஏதோ காரணத்துக்கு வந்தது. அப்புறமா வந்தாலும் நமக்கு நிறைய கனெக்ஷன் உண்டு. எல்லாம் வெங்கட்ராமன் பேர், அப்பா அம்மா பேர் எல்லாம் ஒன்று தான், ஒரே பேர் தான். அப்போ அதெல்லாம் ஒரு எதிர்ச்சியாக ஏதோ ஒரு அந்த பேருக்கு ஏதோ பகவான் வச்சு வச்சுருக்கார் அதில். இப்போ இவர் வந்து ஸ்துதி பஞ்சக எழுத வந்தவர் யாரும் ஒன்றும் தெரியாது. குஞ்சுசுவாமி சொல்லுவார், பகவான் சொல்லித்தது சத்தியமங்கலமையா அப்படின்னு தான். என்ன தேடி பார்த்தாலாம் இவாள்லாம் போய் சத்தியமங்கலம், 2-3 சத்தியம், இங்கே பக்கத்தில் ஒரு சத்தியமங்கலம் இருக்குது. எங்கெல்லாமோ சத்தியமங்கலம்லாம் தேடி அந்த இவர் தேவராஜ முதலியார் தேடி பார்த்துருக்காருன்னா பிவி நரசிம்ம சுவாமி தேடி பார்த்துருக்காருலாம் சொல்லுவாள். இந்த ட்ரேஸ் பண்ண முடியலை. அப்போ பகவான் சொன்னால் அதெல்லாம் இந்த பூமியில் தேடினா கிடைக்காதுன்னு விட்டலாம். இருக்கலாம், பகவான் சொல்லியிருக்கலாம். ஆர் குட் பி ஏ வெரி கிரேட் பீயிங், பெரிய சித்த புருஷர், யோகி, யாரோ நிச்சயமாக ஞானியாக இருக்கிறவர் தான் எழுதியிருக்கணும், அது சந்தேகமே இல்லை. யாரோ ஒரு பெரிய ஞானி அவர் தான் எழுதியிருக்கணும். ஏன்னா பகவான் அப்படி பார்க்குறார் இல்லையா. நம்ம பார்த்தோம்னாக்கா கோமணத்தோடு மொட்டை அடிச்சுட்டு யாரோ ஒரு யோகி உட்கார்ந்துட்டுருக்கார். நமக்கு வெளியில் ஒரு குரு, மிஸ்டிசிசம்ங்கிறதே அந்த அவுட்டர் ரிலேஷன்ஷிப்பில் தான் வருது. இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பியூர் அன்அடல்டரேட்டட் கான்ஷியஸ்னஸ். அதில் ஒன்றும் மிஸ்டிசிசமே கிடையாது, இட்ஸ் கிளியர் நாலேஜ். மிஸ்டிசிசம்ங்கிறதே வருது, அந்த மிஸ்டரி வர்றது என்னென்னா வெளியில் பார்க்குறோம் ஆனால் ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு அனுபவத்தை தான் நாம் மிஸ்டிசிசம்னு சொல்கிறோம்.
அது குருக்கிட்ட இருக்கிற கனெக்ஷனில் தான் வரும். இஷ்ட தேவதையிலையும் வரலாம். நாரதர் சொல்கிறார் பக்தி சூத்திரத்தில், பெரும்பாலும் குருவுக்கிட்ட தான் வரும், ரயராக இஷ்ட தேவதைகிட்ட வரலாம்ங்கிற. பக்தி சூத்திரம்ங்கிறது அங்கே நாரதர் பக்தின்னு சொல்கிறது, இட் இஸ் நத்திங் பட் ரியலைசேஷன் ஆஃப் த செல்ஃப், த ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி சென்டிமெண்ட்டு அவர் சொல்லலை. சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா அப்படின்னு. அந்த பிரேமங்கிறதுல நமக்கு தெரியவே தெரியாது, தெரியும்னு நினச்சிக்காதீங்கோ. தெளியலேது ராம பக்தி மார்க்கம் எந்தோ அப்படின்னு பெரிய பக்தி பண்ணின தியாகராஜ சுவாமிகள் சொன்னால், ராமா எனக்கு பக்தி என்ன தெரியலேப்பா அப்படின்னு. அந்த ஸ்வானுபவத்துக்கு பேர் பக்தி. அப்படி ஆத்மானுபூதியை தான் நாரதர் பக்தி சூத்திரத்தில் பக்தின்னு சொல்கிறார். அந்த பக்தி எப்படி வரும் அப்படின்னு லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் மார்க், அப்புறம் ஆன்சர் பண்ணுறார். இட் ஹேஸ் டு கம். ஒரு விளக்குலேருந்து தான் விளக்கேற்ற முடியும். தீக்கிட்ட காண்டாக்ட் வந்தால் தான் தீ ஏற்ற முடியும். முக்கியதஸ்துனா த சீஃப் காஸ். ஆர் நிறைய பார்த்துருக்கிறது இப்படி தான், மகத் கிருபைவ. யாரோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மகாபுருஷரை நீங்கள் பார்க்கணும். ஏதோ ஒரு விதத்தில் வெளியில் பார்த்தா கூட போகாது, ஒரு லிங்க் வரணும், அங்கே ஒரு கனெக்ஷன் வரணும். அந்த ஒரு சக்தி பாதம் அப்படிம்பா அதுக்கு. அந்த ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அந்த ஹிருதயத்தை ஸ்பர்ஷம் பண்ண முடியணும். அதுக்கு தான் நாம் கிருபான்னு சொல்கிறோம். அந்த கிருபாங்கிறது மாத்திரம் நம்மளால் ஒன்றும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணிவிட முடியாது. கிருபை வேணும் கேட்குறோமே, கிருபையெல்லாம் கேட்டெல்லாம் வாங்கிக்க முடியாது, குருவுக்கும் கொடுத்துட முடியாது. ஏன்னா அதுவும் அவரோட ஹோல்டுலேயே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு கொடுக்குற வாங்குகிற ஸ்டேட்டில் இருந்தாலே அவர்கிட்டேருந்து கிருபையெல்லாம் வராது. இந்த கொடுக்குற வாங்குகிற ஸ்டேட்டில் இல்லாத ஒரு ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய ஒரு எமனேஷன் தான் அது. அது அந்த பார்க்குற போது, இவர் குருவை இந்த சிஷ்யன் பார்க்குற போது, நான் முதல்ல இந்த சூத்திரத்தை கம்ப்ளீட் பண்ணி விடுறேன். முக்கியதஸ்து மகத் கிருபைவ அப்படின்னு. முக்கியமான காரணம் ஏதோ ஒரு பர்சனல், ஒரு ஹியூமன் லெவலில் நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம், அங்கே தான் இது வரும். பகவத் கிருபாலேஷாது வா அப்படின்னா, ஆர் சம்டைம்ஸ் ரேர் ஒகேஷன். நம்ம இப்போ பகவானையே எடுத்துக்கலாம், அருணாச்சலம் தான் தனக்கு குருங்கிறார் இல்லையா, அப்படியும் வரலாம். அது ஒரு ஆள் இல்லாமல் ஒரு கோவிலில் இருக்கிற சுவாமியோ எல்லாம் கூட சம்டைம்ஸ் இந்த சக்தி பாதத்துக்கு, ஏன்னா இந்த ஜீவன் அப்படி இப்படி ரெட்டியாக இருக்குது, அதுக்கு வெளியிலேருந்து ஏதோ ஒரு காரணம் தான் வேணும். அந்த காரணம் கிடச்சதுமே படான்னு வெடிச்சிடும், எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும் உள்ள இல்லையா. இப்போ மீராக்கு அப்படி தானே, ஒரு சின்ன குழந்தை இப்படி இருந்தால் ஏதோ இடத்துல தன்னோட அகங்காரத்துக்கு அர்ப்பணம் பண்ண ஒரு கிருஷ்ண பொம்மையை கொண்டு கொடுத்தா தன்னை விட்டுட்டா. அதுதான் ஆச்சு. அருணகிரிநாதர் சொல்கிறார், ஏன்னா ஆண்ட இடம் தானோ பொருள். அந்த பாட்டு கேள்வி, இந்த திருவண்ணாமலைக்காரர்களுக்கே ஆன்சர் தெரியாது, கேள்வி மட்டும்தான் தெரியும். எல்லாம் பிரஷ்னோபனிஷத்துக்கு பரம்பரை, உத்தரோபனிஷத்தே கிடையாது போல் இருக்கு. பகவான் எல்லார்ட்டையும் ஹூஆமை எல்லாம் கேட்குறாரு, பதிலே கிடையாது இல்லையா. அதே மாதிரி அருணகிரிநாதர் என்னது, வானோ புனல் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம்தானோ பொருளாவது ஷண்முகனே அப்படின்னு. அந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். எனை ஆண்ட இடம்தானோ பொருளாவது ஷண்முகனே அப்படின்னு. என்னை ஆட்கொண்ட இடம், அந்த இடம்னாக்கா அந்த ப்ரெசன்ஸ், எந்த ப்ரெசன்ஸ் என்னை இல்லாமல் பண்ணித்தோ, அது என்ன பண்ணித்தோன்னு சொல்கிறார். ரெண்டு பாட்டு ரொம்ப அழகு. ஒரு லாஸ்ட்டு என்னை இழந்த நலம், அது என்னது பூரா பாட்டு என்ன, துருவா இருந்தால் சொல்லுவாங்க, எங்கே போனா வரலையா ஏண்டா. லாஸ்ட்டு பாட்டு என்ன, லாஸ்ட்டு பாட்டு என்ன, கந்தர் அனுபூதி. நீ கட்டில் கடியில் சேர் கடியில் எங்கே போய் உட்காந்துருக்கீங்க, இங்கே வா, இங்கே வாடா. லாஸ்ட் லைன் என்னது, இல்லை என்னது, எப்படி தொடங்குறது அது,
லாஸ்ட்டு கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி லாஸ்ட்டு சொல்ல. இங்கே வா வா. உருவாய் அருவாய் உளதாய். அல்ல அதுக்கு முன்னால் என்னை இழந்த நலம். இல்லை அது வேறு. நானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தத்பரமே அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் என்னை இழந்த நலம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு லைன். அது உட்காந்து என்னை இழந்த நலம். நான்கிறது இல்லாமல் ஆன அந்த ஸ்டேட்டில் அங்கே போனதுமே நான்கிற அந்த அபிமானமே போயிடுத்து. அது அப்படியே ஜஸ்ட் ஸ்வாலோடு இல்லையா? அப்போ அந்த ஒரு ஸ்டேட் அது எப்படி வர்றது? அது ஏதோ ஒரு ஹையர் ப்ரெசன்ஸில் வர்றது. அந்த சந்நிதி அப்படியே அதை வேலையை பண்ணுறது. அப்போ அந்த சாநித்தியம்தான் பகவான்கிட்ட பார்த்ததை இந்த 5 ஸ்துதியில் எழுதியிருக்கிறதுல ஒரு ஸ்துதியில். அதானது அவர் இந்த டிசைபிள் கோஸ் டு he considers himself as a person and goes to another person. அந்த ஆளை பர்சன் நினச்சின்னு போகிறான். ஒரு பெரிய திவ்ய வஸ்துன்னு அதுதான் சம்வாதி பிரமம்பா அப்படின்னாக்க வெரி பெனிஃபிஷியல் எரர் அப்படின்னு பேர் அதுக்கு இங்கிலீஷில். பெனிஃபிஷியல் எரர். யூ திங்க் தட் ஹீ இஸ் ஆல்சோ எ பர்சன், பட் இட் இஸ் எ எரர், பட் இட் இஸ் எ பெனிஃபிஷியல் எரர். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுப்பா. தூரக்கேந்து பார்த்தா அக்னின்னு நினச்சின்னு போனால் ரத்னம் கிடச்சது. பகவான்கிட்ட நிறைய பேர் அப்படி பாட்டே எழுதியிருக்கா. பாலக்காடு பத்மநாபன், டாக்டர் பத்மநாபன் எழுதியிருக்கா. சிப்பி எடுக்க வந்த என் கையில் நல்ல முத்து கொடுத்த நாதா அப்படின்னு. நான் ஏதோ சிப்பி தான் பொறுக்க வந்தேன். நான் வந்தது ஒரு சீஷல் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். கிடச்சது ஒரு வெரி ப்ரெஷியஸ் பேர்ல், ஒரு முத்து கிடச்சது என் கையில். அப்போது எக்ஸ்பெக்டேஷனே எனக்கு சிப்பி தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் ஒரு முத்தெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சிப்பி பொறுக்கின்னு வரலான்னு தான் போனேன். அது மாதிரி தான் வருது இல்லையா? ஆனால் அங்கே அந்த இம்பர்சனல் மைட்டி இம்பர்சனாலிட்டி அப்படின்னார் அந்த எம்பி பண்டிட். அது மாதிரி அந்த இடத்துல வரபோது அந்த பர்சன் இல்லை, அது அனந்தம். பகவானே இந்த பிரின்சிபிளை சொல்கிறார். இதில் அஷ்டகத்தில் உனை நான் உருவென எண்ணியே நன்ன நிலைமிசை மலையனும் நிலையினை நீதான் உன்னுரு அருவென உன்னிடில் விண்ணோக்கு உறவு உலக அலை தரும் ஒருவனை ஒக்கும் அப்படின்னு. உன்னை நான் ஒரு ஃபார்ம் நினச்சின்னு பக்கத்தில் வந்ததுமே அப்படி துழாவி போயிட்டே இருக்கேன். ஒன்றும் ஃபார்ம் ஒன்றும் காணவே காணும், ரூபம்லாம் காணவே காணும். உன்னொரு அருவென உன்னிடில் உன்னோட ஃபார்ம், யூ ஆர் ஃபார்ம்லெஸ் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி புஷ்ஷுன்னு இப்படி போயிட்டு என்ன இப்படி திரும்பி பார்க்குறேன். எனக்கு உடம்பை காணும், எனக்கு மனசை காணும், எனக்கு புத்தியை காணும். நான் அப்படி பார்த்தா எல்லையற்ற ஆகாசமாக நின்றுட்டுருக்கேன். நான் ஒன்றை பார்க்கணுன்னு நினச்சின்னு வந்தேன். ஒரு சின்ன ஃபார்மில் நீ உட்காந்துட்டுருக்க. அப்படி இப்படி உனக்குள்ளே இப்படி என்ட்ரு பண்ணி அப்படி திரும்பி பார்த்தா உன்னை காண்றதுக்கு இல்லை, அப்புறம் என்ன காண்றதா பார்த்தா என்னையும் காண்றதுக்கு இல்லை. அங்கே இருக்கிறது உன்னை நான் உருவென எண்ணியே நன்ன நிலமிசை மலையனும் நிலையினை நீதான் உன்னுரு அருவென உன்னிடில் விண்ணோக்கு உறவுலக அலை தரும் ஒருவனை ஒக்கும். அங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் அது அந்நோக்கு இந்நோக்கு போய் விண்ணோக்கு ஆன அப்பரநோக்கு அப்படின்னு. அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது எல்லாம் போயிட்டு ஆகாச பார்வையை எடுத்தோம், எல்லையற்ற பார்வை. அந்த விண்ணோக்கு ஆன அந்த பரந்த நோக்கு, அந்த சர்வ இடத்துலையுமே பார்த்தா அப்படின்னா இப்படி பார்க்குற இடத்துல என்னென்னா என்னோடய கண் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கண் இங்கே இல்லை. பிரஜா நேத்ரோ வை லோகா அப்படின்னு அந்த பிரஜையாகிற கண் அப்படி அனந்தமான சக்ஷு. அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டியை அந்த அப்படி இவன் குருவை பார்க்குறான். ஃபார்ம் தெரியறது, ஃபார்ம் தெரியலை, அனந்தம் தெரியுது. அப்படி ஒரு பார்வை பார்த்த இடத்துல இந்த பார்க்கிறவனோட ஃபார்மும் மறைஞ்சு போயிடுது, பார்க்கிறவனோட ரூபமும் மறைஞ்சு போயிடுத்து, மனசும் மறைஞ்சு போயிடுத்து, ஈகோவும் மறைஞ்சு போயிடுத்து, எல்லாம் மறைஞ்சு போயிடுத்து. அந்த பார்வையை ஒரு அல்டிமேட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க,
இந்த பாட்டு ஒரு பாட்டு சொல்கிறார், அவன் பகவான் எப்படி அனுபவிச்சிருக்காருன்னு. அப்படி பார்த்தா ஏதோ மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருன்னு இல்லை. தேவனே ரமணாம் பாதம் தேடினேன் தெவிட்டா ஞான பாவனாதீத மௌன பரம்பொருள் உருவினானே. ஜீவனும் சிவமும் ஒன்றாய் தேகிய உளத்தினாலே ஷாவதும் பிறப்பும் இல்லா தத்துவ முடிவாய் நின்றோய் அப்படின்னு. அந்த அனுபவம் அந்த எழுதினவர் எப்படி இருக்காருன்னு தெரியறது நமக்கு. தேவனே ரமணா பாதம் தேடினேன், ஒன்று நான் தேடினேன், பாதம்னாலே அந்த ஸ்டேட்டை நான் பதத்தை தேடினேன். தெவிட்டா ஞான பாவனாதீத மௌனம். இன்னும் உள்ளே போய் தெவிட்டுறதில்லை அந்த அறிவு. தெவிட்டுறதுன்னா அது சரியான ஞானம் இல்லை. தெவிட்டா ஞான பாவனாதீத மௌன பரம்பொருள் உருவினானே. அந்த பாவனாதீதமான சுத்த கனீபூதமான மௌனம், பிரஜான கனம் அப்படின்னு பேர் அதுக்கு. பாவனாதீத மௌன பரம்பொருள் உருவினானே. ஜீவனும் சிவமும் ஒன்றாய் தேகிய உளத்தினாலே. இந்த ஜீவனும் சிவன் ரெண்டு இல்லை, அந்த ஒன்றா இருக்கக்கூடிய அனுபவஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஹிருதயத்தினால ஷாவதும் பிறப்பும் இல்லா தத்துவ முடிவு, அந்த தத்துவத்தோட அல்டிமேட் எண்ட், ஷாவதும் பிறப்பும் இல்லா தத்துவ முடிவாய் நின்றோய். அந்த ஸ்டேட் எப்படி? நின்றிடும் நினைவு தன்னை. சந்நிதியில் போய் நின்றதும் என்ன நடந்தது அப்படின்னா, நின்றிடும் நினைவு தன்னை நிமிடத்தில் நீக்கி. The moment you go in his presence, thoughts are all quietened. No thought, no thinker, nothing. சிந்தையை படுத்து நின்றிடும் நினைவு தன்னை நிமிடத்தில் நீக்கி. நெஞ்சு, அந்த ஹார்ட்டு, இட் ஹேட் த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ப்ரொஃபவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நின்றிடும் நினைவு தன்னை நிமிடத்தில் நீக்கி நெஞ்சை அன்று அப்படின்னா அந்த ப்ரிமார்டியல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த புராணம் சொல்கிற கதை, அன்று அயன் திருமாலாய்ந்திட்டு அறிந்திடா பாதம் அழகன் பாதம் சென்றிட நிறுத்தும். அந்த மைண்டு வந்து அந்த இடத்துல போயிட்டு தான், அந்த அகண்டமாக இருக்கிற டைம்லெஸ். இதை இன்னொரு இடத்துல சொல்கிறார் பகவான். அப்படி பார்த்து பஞ்சபூதாத்மகமான சரீரம் தானே இது, ஆனால் இங்கே பஞ்சபூதமெல்லாம் டைலூட் ஆகிடுது. மண்ணும் நீரும் வளர்ந்தெழு தேயுவும். இந்த பாட்டை பாருங்கோ. மண்ணும், இந்த பாட்டுக்கு தான் சொன்னேன் நான், மண்ணும் நீரும் வளர்ந்தெழும் தேயுவும் விண்ணும் காலும் நுழைந்து விளங்கிடும். இந்த பாட்டை அப்படி கேட்டால் நாம் அப்படியே சமாதி நிலையில் போயிடுவோம். காத்தால் நான் சொல்லின்னு இருக்கிற பாடின்னு இருக்கிறதுக்கு இடையில அந்த ஒரு நிலையை கலையாமல் சொல்லின்னு இருக்கேன் நான். இப்போ மண்ணும் அந்த பஞ்சபூதங்கள், அது காலுன்னா பூமிக்கு காலுங்கிறாருங்க. இட்ஸ் மிஸ்டிக்கல் லாங்குவேஜ். இந்த ஃப்ரீடம் ஆஃப் த பாயிண்ட். அது அந்த காலு தொட்டு ஆகாசம் வேறு அப்படின்னா காலு தொட்டு ஆகாசம் வேறு. மண்ணும் நீரும் வளர்ந்தெழு தேயுவும் விண்ணும் காலும் நுழைந்து விளங்கிடும். அந்த அந்த எப்போவுமே அந்த அருணாச்சல அக்னி ஸ்தம்பம், அந்த அக்னி ஸ்தம்பம் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் ஆஃப் சிவா. அந்த சமாதி, அந்த அனுபவம் அப்படி பார்த்ததுமே அந்த அப்படி புஷ்ஷுன்னு அந்த அக்னி ஸ்தம்பம் எழுந்து நிற்கிறது தம் முன்னாடி அப்படின்னா அது எங்கே நிற்கிறதுன்னு அங்கே நிற்கலை. பகவான் அப்படி பார்க்குற போது அந்த மூலாதாரத்துலேருந்து சஹசிராரத்தை கழிச்சுன்னு அந்த ஜோதி அப்படி புஷ்ஷுன்னு நிற்கிறதான் அப்படி முன்னால் அக்னி ஸ்தம்பம். அதுதான் பூமியை தொட்டு ஆகாசத்தை தொட்டு நிற்கிறதுன்னு. பூமின்னா மூலாதாரம்தான், ஆகாசங்கிறது சஹசிராரம்தான். அது அப்படி கீழ் மேலும் ஒட்டிண்டு மண்ணும் நீரும் வளர்ந்தெழுந்தேயுவும் விண்ணும் காலும் நுழைந்து விளங்கிடும் எண்ணும் சங்கையும் எல்லையும் இன்றி. அங்கே தாட் ஒன்றும் இல்லை, ஆவரணம் இல்லை, டவுட் ஒன்றுமே இல்லை. அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பார்டர்லெஸ், பவுண்ட்லெஸ், எல்லையும் இன்றி. ஒரு 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 பார்டரே இல்லாத அகண்டமாக இருக்கு. எல்லையும் இன்றிய கண்ணுக்கு ஆவி. ஆவினாக்கா
தமிழில் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் உபனிஷத்து உபயோகப்படுத்துகிற பதம் அது. ஆவிசன்னிஹிதம் குஹாச்சரம் நாம மகத்பதம் அப்படின்னு. ஆவின்னு தமிழில் தான் யூஸ் பண்ணுறோம். ஆவினாக்கா ஈஸ்வரனுக்கு பேர் ஸ்பிரிட். இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கூட ஆவி தான் யூஸ் பண்ணுறா. அதுக்கு ஆவினாக்கா ஆத்மான்னு அர்த்தம், சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம். அது கண்ணுக்கு ஆவியானது. கண்ணால் அப்படி பார்த்ததுமே உள்ள அனுபவம் வர்றது அந்த சுத்த சைத்தன்யம். வெளியில் பார்க்குறது கண்ணில் ரூபம், கண்ணுக்கு ஆவி. ரமணனின் காதலன் அப்படின்னு. அந்த ரமணனை முன்னால் பார்த்ததுமே ஆத்மானுபவஸ்வரூபமாக இருக்கிற ஆவி, அந்த சுத்த சைத்தன்யம், சுத்த போதம், சம்சயம் இல்லாத எல்லையற்ற அனுபூதி ஹிருதயத்துக்குள்ள அப்படி விளங்கித்து. இந்த குட்டி சரீரத்துக்குள்ள அகண்டம் பிரகாசிச்சது. அஷரீரம் ஷரீரேஷு, ஷரீரத்துக்குள்ள அஷரீரம் விளங்கித்தாம் அதில். அப்படி மண்ணும் நீரும் வளர்ந்தெழுந்தேயுவும் விண்ணும் காலும் நுழைந்து விளங்கிடும் எண்ணும் சங்கையும் எல்லையும் இன்றிய கண்ணுக்கு ஆவி ரமணன் என் காதலன். அப்படி பகவானை பார்த்தவர் அந்த ஸ்துதி பஞ்சகம் எழுதினார் சத்தியமங்கலம் வெங்கட்ரமணையாம். அது பார்த்தனா அது ரமண மகர்ஷி ஒரு இங்கே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு பார்வை இல்லை. அந்த குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹாலாம் சொல்கிறோமே, அப்படின்னா என்ன, அது அனுபவம் வந்தால் தான் தெரியும். குஞ்சுசுவாமி சொல்லுவார், சுவாமி நீங்கள்லாம் பகவானை பார்த்துருக்கீங்களே சுவாமின்னு சொல்லி நம்ம இன்னும் அவரை ஸ்துதி பண்ணுற மாதிரி பேசினா, நாங்கள் எல்லாம் அவரை பார்க்கவே இல்லை, அவர் பார்க்கப்படுற பொருளே இல்லை, நாங்கள் யாரும் அவரை பார்க்கலேம்பர். பார்க்கப்படுற பொருளே அப்படி தான், பார்க்கப்படுற பொருள் இல்லைன்னு தான் பார்த்துருக்காவா. அப்படி பார்த்ததுனால தான் அவள் பூர்ணமாக இருந்தாள். பார்க்கப்படுற பொருள்னு நினச்சிண்டானா ஹிஸ்டரியில் ஏதோ ஒரு பீரியடில் நாங்கள் போய் பார்த்தோம் வந்தோம்னு இருந்ததானா பூர்ணமாகாது. அந்த பார்வை அகண்டமான பார்வை. அந்த அகண்டமான பார்வை ஜீவன் முக்தனோட ஞானியோட நிலை அது. அந்த ஸ்டேட்டில் தான் திருவண்ணாமலையில் வந்து இறங்கினார் பகவான். அந்த நிலையில் தான் வந்து இறங்கினார். ஆனால் அந்த நிலை வந்த பிரம்மங்கிற வார்த்தை கூட கேட்காம பிரம்மஜானத்தை அடைஞ்சவர்னு டிஎம்பி மகாதேவன் சொன்னார். பிரம்மம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அடைஞ்சுட்டோம். அந்த நிலையை அடைஞ்சுட்டார். அது ஏதோ ஒரு சுகமாக இருக்குது. பகவானே பின்னால் சொல்லிகிட்டு இருந்தார், இன்னொரு சுகமான ஒரு நிலை, ஒரு ஸ்டேட்டு, ராகத்வேஷம் இல்லை, மரணம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு கொடுத்து அந்த அறிவு வந்துடுத்து. ஆனால் இதுதான் அந்த அறிவுன்னு தெரியாது, இதுக்கு யத்னம் பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் பூரா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் நம்ம சம்ஸ்காரத்திலேயே ஊறின்னு இருக்கிற விஷயங்கள் தானே, அதெல்லாம் உள்ளே இருக்கிறது தானே, அது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து ஒருவனா படிக்கிறதுல ஒன்றும் பகவானுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கலை அன்றைக்கி. அப்போல்லாம் ரொம்பலாம் அவர் புஸ்தகம் படித்ததாகவும் தெரியலை. ஆனால் இந்த நாலேஜ், இந்த ஞானம் ஹிருதயத்துக்குள்ளே வந்த அனுபவம் வந்ததுக்கப்புறம் அவர் திருவண்ணாமலையில் என்ன பண்ணினார், மலையில் ஏகாந்தமாக இருந்தார். ஏன்னாக்கா தயிர் கடைஞ்சால் கொஞ்ச நேரம் அந்த தயிரை அப்படியே வைக்கணும், அப்போ தான் வெண்ணெய் கரெக்டாக திரண்டு வரும். அப்போவே போட்டு இழக்கப்படாது. அது கடைஞ்சால் கொஞ்சம் நேரம் ஸ்டில்லாக வைக்கணும். அதுதான் திருவண்ணாமலையில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே மலையில எல்லாம் சுற்றி நடந்து இங்கே போய் அங்கே போய் நடந்துகிட்டே இருந்தார். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டே இருந்தார். பாதாளலிங்கத்தில் இருந்தார், குருமூர்த்தத்தில் இருந்தார், எல்லா இடத்துலையும் இருந்தார். ஆனால் தென் சூன் ஹி ஃபவுண்ட் அவுட் தட் இட் இஸ் நாட் குட் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது. ஏன்னா உடம்பெல்லாம் கனத்து போய்டுறது, எழுந்திருந்தால் விழ போய்டுறார். அப்போ பழனிசுவாமிகிட்ட பேசலை. அப்போலாம் கையை காட்டி தனியாக பிக்ஷைக்கு போகிறேன்னு தனியாக பிக்ஷைக்கு போயிட்டார். தானே நடந்து மலையிலெல்லாம் நடந்து அந்த ஞானம்தான் முக்கியங்கிறது பகவான் அனுபவத்தினால ஷடிச்சது. பின்னால் நிறைய பேர்கிட்ட வந்து அப்படியே எல்லாம் இந்த லயத்துல எல்லாம் உட்காராதேங்கோ, என்ன நம்ம கதை பண்ணுற போது இந்த கதா காலக்ஷேபம் பண்ணுறவா ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் உண்டாக்குவா. அட் த சேம் டைம் தே வில் மிஸ்லீட் ஆல்சோ பீப்புள். நிறைய அதில் சர்க்கரை போடுவோம், பாயசம் எல்லாம் ஆட் பண்ணுவோம். அப்போ அந்த ஆட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளமும் வரும். அப்போ அதனால்
பகவானோட கதை சொல்கிறது என்னன்னாக்கா நிறைய நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியே காலில் எல்லாம் அந்த பூச்சி எல்லாம் கடிச்சது, அது கடிச்சது, இது கடிச்சது, இதெல்லாம் தான் பெரிய கதையாக சொல்லுவோம். அவருக்கு மதுரையில் இருக்கிறதையே சரீரமே விழுந்து போயிடுத்தவருக்கு. இந்த பூச்சி கடிக்கிறதுக்கு ஒன்றும் சரீரம் இருந்தால் தானே. அதனால் இங்கே திருவண்ணாமலையில் வந்துட்டு இதெல்லாம் வந்து வெளியில் வந்ததெல்லாம் பகவானே பின்னால் சொல்லியிருக்கார். அந்த இன்டென்சிட்டி எமோஷனில் வந்தது, அது அப்படியே தெரியாமல். அந்த ஞானம் பின்னால் அது செடியாக தனக்குள்ளே நிலைக்கிறது. மலையிலெல்லாம் சுற்றின்னு இருக்கிற போதெல்லாம் பகவான் அந்த ஜட பத்மநாப சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட ஆசிரமத்தில் நிறைய புஸ்தகங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் போய் திறந்து பார்ப்பார். எல்லாம் பார்த்த உடனே பளிச்சுன்னு பிரகாசமாயிடும். ஏன்னா உள்ள அனுபவம் இருக்குது. புஸ்தகத்தை பார்த்தா எல்லாம் பிரகாசமாயிடும். இதுதான் பின்னால் கைவல்ய நவநீதம் இதெல்லாம் பகவான் எடுத்து சொல்லின்னு இருந்திருக்கார். இப்போது அந்த அனுபவம் அது அந்த மௌனத்தை பகவான் உபதேசம் ஒன்றும் பண்ணாட்டா கூட அந்த நிலை சுற்றி வர பரவி இருந்தது. கீதையில் பகவான் சொல்கிறார், அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். அந்த ரியலைஸ்டு பர்சன் இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி லைக் ஃப்ராக்ரன்ஸ் அரவுண்ட் ஏ ஃப்ளவர். அது இப்படி இருந்துருக்கும், தளங்கட்டி நிற்கும். அப்படி தண்ணியெல்லாம் மழை பெஞ்சால் தேங்கி நிற்கிற மாதிரி அந்த ஜீவன் முக்தனோட சந்நிதியில் அந்த சமாதி நிலை. ராமகிருஷ்ணர்கிட்டலாம் அதுதானே பார்த்தா. நான் பார்த்தது எல்லாமே அந்த நிலையை, அந்த ஸ்டேட்டை தானே பார்த்தா, அந்த இருக்கக்கூடிய நிலையை தானே பார்த்தா. நிறைய பேர் சின்ன சின்ன பசங்கள்லாம் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் அந்த சந்நிதியை பார்த்து தான் ஆடி போயிட்டான். என்னதுன்னு தெரியாது. விவேகானந்தர் கூட அப்படி தான். விவேகானந்தருக்கு வந்து ராமகிருஷ்ணர் ரொம்ப நாள் அவருக்கு உள்ளே வந்து ஃபைட்டு இருந்தது. இது சத்தியமா இல்லையா. பின்னால் ஒரு இடத்துல சுவாமிஜி சொல்கிறார், ஐ ஹவ் ஃபாட் வித் மை மாஸ்டர் இன்ச் பை இன்ச் ஃபார் 4 years. ஸோ ஐ நோ த எவரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிற அந்த மாதிரி. அப்போ அப்படி அதனால் அது. ஆனால் அவர் என்னன்னா ராமகிருஷ்ணரை பரிகாசம் பண்ணுவார். இவெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் பழகியிருக்கார் ராமகிருஷ்ணர்கிட்ட. இப்போ கூட படித்தேன் சுவாமி பிரம்மானந்தா கிட்ட. ராமகிருஷ்ணர் சொல்கிறார், கால் ரொம்ப வலிக்கிறது, கொஞ்சம் கால் ஒன்று மசாஜ் பண்ணி கொடுங்க. எனக்கே யாராவது கால் மசாஜ் பண்ணால் தேவையில்லைன்னு இருக்குங்க அப்படி. அப்போ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், இல்லைப்பா இந்த அனுபூதி உள்ள சாதுக்களுக்குன்னு என்னோ சொல்கிறார். மகான்களுக்கு சாதுக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணினா பெரிய லாபம் உண்டாகும் அப்படிங்க அவரே சொல்லிக்கிறார். பாவம் சாதுக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணினா பெரிய லாபம் உண்டாகும் அப்படின்னா ராக்கால் வந்து மனசோட பிடிச்சி காலை பிடிச்சி கொடுக்குறார். காலை பிடிச்சி கொடுத்த டபக்குன்னு இவருக்கு உடம்பெல்லாம் ஒரு ஆட்டம் ஆயிடுறது, ஒரு பாவஸ்திதி போய்டுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பக்கத்துக்கு வெளியில் ஒரு விஷன் வேறு. ஏன்னா அம்பாள் வந்து ஒரு சின்ன குழந்தையாக ஒரு பாலாவா இப்படி சுற்றி போகிறாளாம், ராமகிருஷ்ணரை சுற்றி போகிற மாதிரி ஒரு விஷன். அந்த தரிசனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துக்கு அது அந்த நிலை வந்துடுது. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமே அந்த தரிசனம் அவருக்கு லைஃப் டைம் பூரா இருந்தது. அவர் பின்னால் ராமகிருஷ்ணா மட்டெல்லாம் தொடங்கினதுக்கப்புறம் கூட, வேலூர் மட்டெல்லாம் தொடங்கினதுக்கப்புறம் கூட கங்கை கரையில் உட்காந்து ஒரு நாளைக்கு இப்படியே உட்காந்துருக்கார். அப்போ இந்த ஒரு பிரம்மச்சாரி இவருக்கு சேவை பண்ணுறவர், ரொம்ப இன்டலெக்சுவல் பர்சன். விவேகானந்தர் ஞான யோகாலாம் படிச்சிருக்கான். அவனுக்கு அந்த ஒரு மிஷன் இன்ட்ரெஸ்டோடு இருக்கான். இப்போ அந்த பிரம்மச்சாரிக்கிட்ட இவர் சட்டுன்னு சொல்கிறார், ஐ சா டிவைன் மதர் கிராசிங் கங்கா. கங்கையை தாண்டி அம்பாள் வரதை பார்த்தேன். அதனால் இப்போவே நம்ம மடத்தில் காளி பூஜாக்கு அரேஞ்ச் பண்ணணும். இந்த பையனு தோணுது, என்னது டிவைன் மதர் கங்கையை க்ராஸ் பண்ணி வரா, இந்த பக்கம் வரா, அந்த பக்கம் போகிறா, இது என்ன கதை என்னன்னு அப்படின்னு நினச்சின்னு இருக்கார். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு போட்டு வந்தது. போட்டில் விவேகானந்தர் கல்கட்டாலேருந்து இந்த பக்கம் வந்திருக்கார். அந்த சைட்லேயே இந்த பக்கம் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கார். அங்கேருந்து கத்தின்னு வர்றார். இவர் பிரம்மானந்தாவை வந்து ராஜான்னு தான் கூப்பிடுவாய்வா.
அப்போ ராஜா அப்படி ஐ சா டிவைன் மதர் கிராசிங் கங்கா, மேக் அரேஞ்ச் ஃபார் காளி பூஜா அப்படின்னு கத்தின்ண்டே வர்றாங்க. இந்த இந்த இவர் சுவாமி பிரபவானந்தா அவர் எழுதியிருக்கார் இந்த இன்சிடெண்ட்டை பின்னால். இப்போ அவளுக்கு அந்த பாவலோகத்திலேயே இருந்திருக்கா. அதுதான் நான் சொன்னேன், இப்போது நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஒரு பிளெயினுக்குள்ளே கடந்தா அது ஒரு தேவலோகத்துக்குள்ளே என்னென்னமோ அனுபவ மண்டலங்கள் இருக்குது. அந்த சுத்தமான ஆத்மானுபவங்கிறது ஒன்று, அந்த அனுபவத்தோடு தொடர்ந்து இருக்கிற அவாவாளோட உபாசனா, தேவதைகள் உபாசனா, மண்டலங்கள் உபாசனா, சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிற ஒரு அலௌகிக பூமி. அந்த அலௌகிக பூமி அது ஒரு மண்டலம் அது. ஆனால் அதுக்குள்ளெல்லாம் விழுந்து விடப்படாது. அந்த அந்த சுத்தமான சைத்தன்ய ஸ்பூர்த்தியை தான் கிரகிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது சும்மா நமக்கு விளையாட்டு காட்டும் நிறைய, ஆனால் அந்த சைத்தன்ய ஸ்பூர்த்தியை தான் கிரகிச்சுக்கணும். அப்படி இப்படி அந்த பகவானோட அந்த நிலையை நம்ம இப்போ எங்கே நிறுத்தினோம்? கங்கையில் போய் நிற்காத, எங்கே நிறுத்தினோம்? அது அந்த அனுபவம் அந்த அனுபவத்தை பார்த்து தான் எல்லோரும் வந்தா. அந்த அனுபூதியை பார்த்து தான் எத்தனையோ பேர் பகவான்கிட்ட வந்தவாள்லாம் அந்த ஸ்டேட்டை பார்த்து. ஆனால் பகவான் அவளுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணித்து. ஏன்னா ஞானம்ங்கிறது சார்வஜனீனம், சாஸ்வதமானது. பகவான் இன்னமும் சொல்கிறது ரொம்ப சிம்பிள்ங்கிறது. ஐயே அதி சுலபம் ஆத்மவித்தே, ரொம்ப சிம்பிள். இதுக்கு போய் இத்தனை ரிலீஜியன், இத்தனை புஸ்தகங்கள், இத்தனை அதிகம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சில வேளை நம்ம லெக்சர்லாம் வச்சுப்பா பகவான் ஆராதனை ஜெயந்திக்கெல்லாம். என்ன பேச போகிறாளோ தெரியல, என்ன பேசுகிறதுக்கு இருக்கிறது ஒரே வஸ்து, அது எத்தனை நேரம் பேசுறது. அந்த அவ்வளவு சிம்பிள். அது அந்த சிம்பிளாக இருக்கிற வஸ்து நமக்கு ஆல்ரெடி நமக்குள்ளே பிரகாசிச்சுருக்கு. சித்தமாய் உள்பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி, பிற சித்தி எல்லாம் சொப்பனமா சித்திகளே. அந்த வஸ்து சித்தமாய் உள்பொருளை, இட் இஸ் எவர் அட்டெயின்டு, நமக்குள்ளே நம்ம ஸ்வரூபமாக பிரகாசிச்சுட்டே இருக்கு. அதை தேர்ந்து இருத்தல் அப்படின்னா விசாரம் பண்ணி தெளிவான கண்ணால் ஹிருதயத்துக்குள்ளே பார்க்கறது. விசாரம் பண்ணி விசாரா தீக்ஷ்ணதாமேத்திய தீஹி பஷ்யதி பரம்பதம். விசாரா சாருலோச்சனம். விசாரங்கிறது இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் இல்லை, மனசை அந்தர்முகம் பண்ணி அந்த உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அப்படின்னு சொன்னார். இப்போது இந்த மைண்டு எங்கே உதிக்கிறதோ அந்த உதிக்கிற இடத்துல, அதுதான் தபஸ். காவியகண்ட கணபதி முனி பகவான்கிட்ட கேட்டது அதுதான். தபஸ் என்ன? அவர் போய் இதுக்கு கேட்கணும்? சின்ன குழந்தையாக இருக்கிற காலத்துலேருந்து தபஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்கார் அவர். கோடி கோடியாக பஞ்சாட்சர ஜபம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அந்த பஞ்சாட்சர ஜபத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் திருவண்ணாமலை வந்தார். அவ்வளவு தபஸ்வியாக இருக்கிறவர் தபஸ் என்னன்னு போய் ஒரு கொஸ்டின் கேட்டார். அவருக்கு தபஸ் என்னன்னு தெரியலைன்னா அட்டர் ஃபூலிஷ்னஸ். அவரை மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணவாளுக்கு தான் தெரியும். இந்த என்னெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணினாலும் அந்த தபஸுங்கிறது இட் இஸ் எ ஸ்டேட் வேர் தெர் இஸ் incessant emanation of spiritual energy. அது எப்படி நடக்கும்? இதுதான் அவர் கேட்டார் பகவான்கிட்ட. நித்திய நேரம் இப்போ ஜபம் பண்ணுறோம்னா ஒரு மந்திரத்தை சிம்பிள் சாதனை போகும், வேறு ஒன்றும் வேண்டாம். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் போகும், வேறு ஒன்றும் வேண்டாம். ஆனால் அது சாதிக்கணுமே, அது சாதிக்கணுமே. சில பக்தாலாம் சொல்லுவா அனுகிரகம் பண்ணணும், ஜபம் பண்ணுறதுக்கு இருக்கிற சக்தியை கொடுக்கணும், இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன்னா தெரியும் சிம்பிள் சாதனை. உட்காந்துன்னு ஜபமாலையை வச்சுட்டு உட்காந்து இப்படி ஜபம் பண்ணினாலே அந்த ஸ்பூர்த்தி, அந்த ஸ்பந்தனமே அப்படியே தியானம் ஆகிடும். அதுவே சாட்சாத்தான அனுபவஸ்வரூபமாக ஹிருதயத்தில் பிரகாசிக்கும். இவ்வளோ போரும், அவ்வளோ சிம்பிள் சாதனை. இதுக்கு நீங்கள் ஒன்றும் தலைகீழாக நிற்கவே வேண்டாம்.
அது உங்களுக்கு சாதிச்சானா ஒரு ரூமுக்குள்ளே இருந்துட்டு ஏதோ பசிக்கு சாப்பிட்டுண்டு ஜபம் பண்ணிட்டு இருந்துடலாம். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ராமகிருஷ்ணர் குழந்தை மாதிரி. அவர் ஒரு சொல்கிறார், அவர் சொல்கிறதெல்லாம் சிலதெல்லாம் ரொம்பவே குழந்தைத்தனமாக இருக்கும். அவர் சொல்லுவார், ஜபம் பண்ணின்னு இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும் ஆசைனாக்கா, அவர் சொல்கிறார், அடுத்த ஜென்மாவில் ஒரு பொண்ணாக பிறக்கணும். அந்த காலத்தில் பொண்ணாக பிறந்தால் ஒரு 10 வயசு 11 வயசில் கல்யாணம் பண்ணிவிடுவான், சின்னத்திலே கல்யாணம் பண்ணிவிடுவான். ஆணாக பிறந்தானா பின்ன வேலை பண்ணணுமா, அது இது நிறைய இருக்குது. பொண்ணாக பிறந்தால் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுவான். 2 விதத்துலேயும் கஷ்டம்தான். ஆணாக இருந்தால் வேலை சம்பாதிக்கணும், பெரிய குடும்பம் வந்துடும், 10-30 வயசுக்குள்ளே ஒரு 5-6 குழந்தைகள் பிறந்துடும். இதெல்லாம் அந்த காலத்து கஷ்டங்கள், இன்றைக்கெல்லாம் இமேஜின் பண்ண முடியாது. பொண்ணாக பிறந்தாலும் பிரசவம் பிரசவம் பிரசவம், எப்போ பார்த்தாலும் கையில் குழந்தையோடயே இருப்பான். இது ஒரு கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை. அப்போது ராமகிருஷ்ணர் சொல்கிறார், எனக்கு சொல்கிறதுக்கே கொஞ்சம் குச்சமாக இருக்குது, சொல்கிறார், பொண்ணாக பிறக்கணும், அப்புறம் சின்னத்துலேயே கல்யாணம் ஆகிடும், அப்புறம் ஹஸ்பண்டு செத்து போயிடணும். எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த விடோ ஆனால் அப்புறம் யாருமே அவளை திரும்பியே பார்க்க மாட்டாள். அவளை யாருமே திரும்பி பார்க்க மாட்டா, யாருமே எதுவும் பண்ண மாட்டா, அவளுக்கு சாப்பாடு பாடு ஏதோ கொடுப்பாள். தே ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு டூ எனிதிங். ஒரு வைதிக காரியம் நல்ல காரியம் எதுக்கும் கூப்பிட மாட்டா, எதுவும் மாட்டா. தொல்லை போச்சேன். மாசப்தக வியவஹிருதானி மனோகராணி. சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்கிறா, இந்த வேதம் நீ இதை பண்ணாதே அதை பண்ணாதேன்னெல்லாம் சொல்கிறது, இந்த பண்ணணும்னு ஆசை இருக்கிறவனுக்கு தானே கஷ்டம். இவன் ஏற்கிறவே சோம்பேறி. இவங்கிட்ட போய் இதை பண்ணாதே அதை பண்ணாதேன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆத்மஜம் அஸ்தமித சர்வவித பிரவருத்தியும் ஆனந்தயந்தி நிகமாபிமதா நிஷேதாக. இவன் அல்லாட்டாலே கர்மாலாம் முடிஞ்சு போன சோம்பேறி. அவங்கிட்ட போய் நீ இதெல்லாம் பண்ணப்படாது, பாடா நீங்கள் தான் தெய்வம், பண்ணப்படாது, பண்ணுன்னு சொன்னால் தான் கஷ்டமே தவிர பண்ணப்படாதுன்னு. அதனால் சர்வ ஆனந்தயந்தி நிகமாபிமதா நிஷேதாக. என்ன மாசப்தக வியவஹிருதானி மனோகராணி. ஆலசிய அல்ல அதில்லை, இது அதில் அவனுக்கு கர்மா அல்லாட்டாலே பண்ணுறதுக்கு ஒன்றும், தூங்கி எழுந்திருந்த அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்கிற குரூப்பு. அப்படி இருக்கிறதுல இவங்ககிட்ட போய் நம்ம இது பண்ணு அதை பண்ணி சொன்னால் தான் கஷ்டம். அப்போது இந்த லேடிஸ் இப்படியெல்லாம் இருக்கிறவாளுக்கு பகவான்கிட்ட வந்தவாளே நிறைய பேர் அப்படி விடோஸாக வந்தவா, சின்னத்திலேயே எல்லாம் வந்தவா, பாவம் அவளுக்கு வர லோகமே போயிடுது. அதில் சில பேர்லாம் என்னென்னா சின்னத்துலேருந்து வேதாந்த கிரந்தங்கள்லாம் படித்து 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 எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பகவானை பார்க்குற போது அந்த பொருள் அப்படியே இருக்குது. அசிபதத்து உருவானவன் அப்படின்னு பாடினாரோ இல்லையோ, அது மாதிரி இந்த வேதாந்த தத்துவமசின்னு சொல்கிற மகா வாக்கியத்தில் அசிபதத்து உருவானவன், ஆஹா இதெல்லாம் தானே நம்ம படித்தோம், அப்படியே அது பிரத்யக்ஷமாக முன்னால் நிற்கிறதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது நிறைய பேருக்கு. அவெல்லாம் அங்கே வேலை பண்ணினவாள் எல்லாரும் லோகம் முடிஞ்சு போயினவா, ஆனால் நல்ல சாஸ்திரஜானமெல்லாம் இருந்தது நிறைய பேருக்கு. அதில் இந்த சங்கரமா பாட்டிக்கெல்லாம் தமிழில் இருக்கிற கைவல்ய நவநீதம், வேதாந்த சூடாமணி, யோக வாசிஷ்டம் எல்லாம் கரைச்சி அத்துப்படி குடிச்சிருக்கான். அதனால தான் பகவான்கிட்ட அவளுக்கு அந்த ஞான நிலையும் இருந்தது. அந்த ஞான நிலைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பகவான்கிட்ட தேவை இருந்தது. அதனால் ஒரு நாளைக்கு பகவானை தனியாக கிடச்சிது. யாரும் இல்லாத டைமில் சாப்பிட்டுட்டு பகவான் வேப்பங்குச்சியால் பல்ல அப்படி குத்தி நின்றுருந்தார். அப்போ போய் பார்த்து முன்னால் போய் அந்த கைவல்ய நவநீதத்து ஒரு பாட்டு, ஐயனே அனந்த ஜன்மங்கள் எனதுளையனை ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினேன். அனந்த ஜன்மங்கள் எனக்குள்ளேயே நீ ஆத்மாவாக இருந்தே, அப்போல்லாம் நான் புரிஞ்சுக்கல. இப்போ நீ வெளியில் இந்த ஞான உபதேசம் பண்ணினதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நமஸ்காரம் பண்ணுறதை தவிர என்ன பண்ண முடியும்? அப்போது பகவான் அப்படி சிரிச்சுட்டு அதுக்கு பதில் அடுத்த பாட்டிலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. பாட்டெல்லாம் பகவான் தான் பாட்டு. அதில் அடுத்த பாட்டில் அந்த குரு சிஷ்யன் இவ்வாறு கூற தேசிகன் மகிழ்ந்து நோக்கி
சிஷ்யனுக்கு அந்த கிடச்சுடுத்துன்னு தெரிஞ்சு. அப்போ தேசிகன் சந்தோஷமாக பார்த்தார். மகிழ்ந்து நோக்கி கிட்டவா எனவே அழைத்து துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராத வண்ணம் ஸ்வரூபஜான நிஷ்டனாயிருப்பாயாகில் நீ செய்யும் உதவியாமே அப்படின்னு. இந்த அஜ்ஞானம், விபரீத ஜானம், சம்சயங்கிற பிரதிபந்தம் எல்லாம் இல்லாமல் நீ அப்படியே அகண்டமாக அதில் இருப்பாயானா இதுதான் நீ குருவுக்கு பண்ணுற பெரிய சேவை, இதுதான் நீ குருவுக்கு பண்ணுற பெரிய உபகாரம் அப்படின்னா. அப்படி அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் இருந்தா. அவள்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாத்துக்கூட எத்தினோண்டு அதுவும் இருக்கட்டும் அப்படிங்கிறவாளுக்கு பகவான் எல்லாம் ராமகிருஷ்ணர் கூட தேவையில்லை, பகவான் கூட தேவையில்லை, சங்கரர் இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு எதுவும் ஒரு கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணி சில பேர்லாம் சொல்லியே இருக்கா, நம்மகிட்ட ரொம்பலாம் முடியாது இல்லை, திருண்டு அப்படி சரி கோடாலி நமஸ்காரம் பண்ணும் அப்படி அப்படி கோவில் வாசலில் போயிட்டு சுவாமி இருந்தால் கோவிச்சுக்காமல் இருக்கட்டும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பக்தி. அப்படி இல்லாமல் இதுதான் வேணும் அப்படின்னு இருக்கிறத 100% அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தியாத்ம சாதனைக்காக அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் இதுதான் பகவத்கீதையில் டெஃபினேஷன் அதுக்கு. ஸ்டெடி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், ஃபுல் இன்வால்வ்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், பார்ஷியல் இல்லை. அப்படி ஒரு அந்த ஒரு டெடிக்கேஷனோட அப்படி உள்ள பூர்ணமாக இறங்குறவா, அந்த மாதிரி பகவத் அர்ப்பணம் பண்ணுறவா, அப்படி அர்ப்பணம் பண்ணினவா அந்த அத்தியாத்ம சாதனைக்காக அப்படி இருந்தவா. அப்போது அப்படி பகவான்கிட்ட எத்தனையோ பேர் வந்தா. சில பேர்லாம் பகவானை பார்த்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டான். இந்த சத்தியமங்கல வெங்கட்ரமண ஐயாவே பின்ன வரல ஆச்சு. பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்து விட்டார், அவ்வளோதான். 4 நாளோ 5 நாளோ இருந்தார், பின்ன போனவர் பின்ன வரவே இல்லை. சில பேரில் அப்படி பார்த்துட்டு போனவாளுக்கு அப்படி ஒரு ஞான நிஷ்டை இருந்து போயிட்டான். சில பேர் பகவான்கிட்ட அடியாறுகளாகவே இருந்தவாங்கிறது அது வேறு. முருகனார் மாதிரி, குஞ்சு சுவாமி மாதிரி, விஸ்வநாத சுவாமி மாதிரி அவளெல்லாம் அங்கேயே ஊறி இருந்தவா. அவளெல்லாம் அந்த மீதி இருக்கிற லைஃபு அங்கேயே டெடிகேட் பண்ணவா. இப்படி இருந்தவானும் இருந்தா. அதெல்லாம் காலத்துக்கு அப்புறமும் நாமளெல்லாமும் பகவானோட கிரந்தங்களையெல்லாம் படிக்கிறோம், அந்த சந்நிதியில் போனோம், அந்த ஞானத்தை எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு பக்தின்னு எடுத்துக்கிற போது பக்தியில் எல்லா பாவங்களும் ஆகலாம். ஒருத்தருக்கு அவளோட இஷ்ட தேவதா ரூபங்கள்லாம் இருக்கும், பாவங்கள் இருக்கும். சிவனோ விஷ்ணுவோ அம்பாளோ எல்லாம் இருக்கலாம். அது உபாசனான விஷயம். பின்ன அவளோட பர்சனல் வேர்ல்ட்லி லைஃப் இருக்கலாம், கர்மா. அது ஒருக்காவும் ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. அந்த வேர்ல்ட்லி லைஃப்பில் கர்மாவில் எப்படி பற்று இல்லாமல் ஒட்டல் இல்லாமல் நிசங்கமாக அழகாக குழப்பம் பண்ணாமல் அந்த கர்மாவை வச்சுன்னு போகிறதுக்கு தெரிஞ்சால் நல்லது. அத்தியாத்ம வாழ்க்கையில் பகவான் நிறைய பேர் அப்படி தான் கைடு பண்ணியிருக்கார். நீங்கள் ஒன்றும் விட வேண்டாம், எதுவும் வேண்டாம், அதுலேயும் இருந்துட்டு நீங்கள் நிசங்கமாக இருக்கலாம். இட் இஸ் பாசிபிள். நிறைய பேர் பண்ணியிருக்கார். நிசங்கமாக உங்கள் கர்மா என்னென்ன உங்கள் பிராரப்த கர்மா இருக்கோ அதுக்கு நடுப்பில் இருங்கோ. தட் இஸ் த ஃபஸ்ட்டு திங். செகண்ட் இந்த மனசுக்கு ஒரு ஆலம்பம் வேணும், ஒரு ஆசிரியம் வேணும். அதுதான் உபாசனை. இப்போ பகவானுக்கே எடுத்துட்டோன்னா அருணாச்சலம் அப்படிங்கிற அந்த ஒரு பாவம் இருந்தது. அந்த ஆசிரியமாக இருக்கிற உபாசனை, அந்த அருணாச்சலந்தான் இஷ்ட தேவதே, அருணாச்சலந்தான் குரு. அண்ணாமலையை தவிர பகவானுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அது சிவன் எல்லாம் கூட ஒன்றும் பார்க்கல பகவான். சிவன் எல்லாம் பார்த்துருந்தா சிதம்பரத்துக்கு போகணுமா இல்லை திருவாரூருக்கு போகணுமா எல்லாம் சிந்தை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சிந்தை பண்ணல. அது அண்ணாமலையோடு முடிஞ்சது, அது மலையோடு முடிஞ்சது, அப்புறம் ஆத்மாவோடு முடிஞ்சிடுது. அது மலை கூட இல்லை, அது ஆத்மா தான். அது அப்புறம் அருணாச்சலம்னா ஆத்மஸ்வரூபந்தான். முருகனார் இருக்கா சென்னையில் இருக்கிற போது ஒரு பக்தர் சொன்னார், சுவாமி நீங்களாம் அருணாச்சலத்திலேயே இருக்கிறவா, இப்படி ரொம்ப நாள் சென்னையில் இருக்கீங்களே, இவருக்கு பயம் என்னென்னா இங்கே எங்கேயா சரீரத்தை விட்டுட்டு வருவோன்னு பயம். அதனால்
நீங்கள் அருணாச்சலத்தில் இருக்க வேண்டாமா, நான் எங்கே இருக்கேனோ அதுதான் அண்ணாமலைன்னுட்ட. அண்ணாமலை என் ஆன்மா, நான் எங்கே இருக்கேனோ அதுதான் அண்ணாமலை. ஏன்னா ஆத்ம ஞானத்தை அடையிறது தான் அருணாச்சலத்துக்கு போகிறதுங்கிறது இல்லையா. காசி பஞ்சகத்தில் சொன்னோமே, ஆத்மாவாகிற காசியில் போனால் தான் வெளியில் காசிக்கு போனால் பிரயோஜனம். எல்லாம் ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாம். ஆனால் ஓவராக ஃபிசிக்கலை ஸ்ட்ரெஸ் பண்ணப்படாது. ஃபிசிக்கல் இஸ் நீடட், பட் இஃப் யூ ஸ்ட்ரெஸ் இட் டூ மச் தென் யூ வில் லூஸ் ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ். ஆனால் ஃபிசிக்கலே வேண்டானாலும் விட்டு போயிடும். எங்களுக்கு அதெல்லாம் அவுட்டர் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா அப்பவும் நடக்காது. அதுதான் ஒரு பெரிய ஒரு பேலன்ஸ். இது எனக்கு வெளியில் இருக்கிறதே வேண்டான்னு வச்சா உள்ளே இருக்கிறது போயிடும். வெளியில் இருக்கிறதுலையே இன்வால்வ் ஆனான்னா உள்ளே இருக்கிறது போயிடும். அதனால் அது எங்கே எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சுட்டா தான் இது பிரயோஜனப்படும். அதனால் முதல்ல கர்மா, ரெண்டாவது உபாசனை, மூணாவது இந்த ஞானம் அப்படிங்கிறது. ஞானம்ங்கிறது பகவான் கொடுத்த ஞானம்ங்கிறது ஆத்ம ஞானம், ஆத்ம விசாரம். ஒரு சந்தேகமும் இல்லாமல் பகவான் தெளிவாக ஒரு 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 க்ஷேத்திரம் பண்ணி கொடுத்துருக்கு. அது பார்த்தா பகவான் முதல்ல தன்னுடைய இஷ்ட தேவதையாக இருக்கிற அருணாச்சலத்தை காட்டி ஸ்துதி பஞ்சகம் அப்படின்னு 5 கிருதிகளை எழுதி கொடுத்தது. அருணாச்சல அக்ஷரமண மாலை, அருணாச்சல நவமணி மாலை, அருணாச்சல பதிகம், அருணாச்சல அஷ்டகம், அருணாச்சல பஞ்சரத்னம். இந்த 5. அப்புறம் தனக்கு அனுபவத்தினாலையும் ஞான விசாரத்தினால சாட்சாத்காரம் பண்ணின அறிவை ஸ்புடம் பண்ணி தெள்ள தெளிவாக எடுத்து கொடுத்தது உள்ளது 40. சத்தர்ஷனம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம், இருக்குது. உள்ளது 40 தமிழ். நம்ம அபிப்பிராயமே உண்டு. இதில் வேதாந்த விசாரம் வேணுமா, தெளிவான ஞானம் வேணுமா, ஒரு தடவை இந்த நல்ல ஞான நிஷ்டை உள்ளவாகிட்ட இந்த 40 பாட்டு, இந்த உள்ளது 40 ஸ்லோகத்தை ஸ்ரவணம் பண்ணினா போகும். அதுவே பூர்ணம். அது தெளிவாக ஸ்ரவணம் பண்ணிவிட்டோன்னா மனநல பகவானோட அறிவில் இது இருக்காது. ஏன்னா அதுவும் வெண்பாவில் பண்ணியிருக்கு, கலி வெண்பாவில். எதுக்குனாக்கா ஒரு லெட்டரை மாற்ற முடியாது, அங்கே எடுத்து வைக்க முடியாது. அதனால் அப்படி பண்ணி வச்சுருக்காரு. அது எனக்கு டாக்ஸ்லாம் நாளைக்கு அடுத்த எடிஷனில் மாற்றிகிட்டே வந்துடுவான், எங்கேயாவது கையை வைப்பா ஆறாவது. அதனால் அது இல்லாமல் இருக்கிறதுக்கே இந்த உள்ளது 40 உபதேச சாரம், உள்ளது 40 அனுபந்தம். அனுபந்தத்தில் கொஞ்சம் யோக வாசிஷ்டம் இந்த மாதிரி கிருதிகள்லேருந்தெல்லாம் எடுத்துன்னு இருக்கார் பகவான். சங்கர பகவத்பாதாரோட ஸ்லோகங்கள்லாம் எடுத்துன்னு இருக்கார். அப்புறம் தேவிகாலோத்தரம், சிவாகமத்திலேருந்து இருக்கிற சுத்தமான ஞானத்தை சொல்லக்கூடிய, ஹையஸ்டாக இருக்கிற ஞானத்தை சொல்லக்கூடிய கிருதி. அதுக்கப்புறம் பகவத்பாதாளோட தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி ஒரு கத்திய பரிவர்த்தனம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், ஹஸ்தாமலகம், குருஸ்துதி, இதெல்லாம் பண்ணி வச்சோம். இதெல்லாம் தான் பகவானோட கிருதிகள். ரமணாசிரமத்தில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரை இருக்கிற பாராயணம். அதுவே ஒரு நல்ல சம்பிரதாயம். அது ஏன்னா இதுதான் டீச்சிங், இதுதான் எங்கேயாவது டீச்சிங்னு சொல்கிற மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சு. சனிக்கிழமை மாத்திரம் ரமணஸ்துதி பஞ்சகம். அது ரொம்ப அழகாக அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உள்ள முடிஞ்சு போச்சு பகவானுக்கு நமக்கு என்ன கொடுக்கறதுக்கு இருக்குங்கிறது. அதில் தன்னை தவிர இங்கே பிறந்து இருந்த ஆச்சாரியர்களில் பகவத்பாதாவில் எடுத்துட்டார். அது எந்த அளவுக்கு சங்கராச்சாரியர் எடுத்துட்டார்னாக்கா, ஆத்மாவின் போதமருள் ஆசானாம் சங்கரன் அவ் ஆன்மாவுக்கு அந்நியனாவனோ என்னகத்தே இருந்து இன்று தமிழ் சொல்லுவானும் அன்னவனன்றி மற்ற யாருடன் அப்படின்னு. எனக்குள்ளே இருந்து இன்றைக்கி தமிழில் சொல்கிறதும் அந்த சங்கரன் தான் அப்படின்ட்டு. அதனால் ஆனால் கேட்குறத சொல்லியிருக்கார். என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன், அது பார்த்தா அப்படியே சங்கராச்சாரியரோடது அப்படியே இருக்குது அப்படின்னா. பகவத்பாதாவில் என்ன கொடுத்தாலோ அதுதான். ஆனால் பகவான் என்ன பண்ணார்னா, ஒரு சுவாமிஜி சொன்னார், ஃப்ரில்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டார்னா. அப்படின்னாக்க இந்த பூர்வபக்ஷம், சித்தாந்தம், அந்த காரியங்கள், இந்த பிரஸ்தானத்திரைய பாஷ்ய பிரம்மசூத்திரம் எல்லாம் பகவான் தொடவே இல்லை.
ஒரு முமுக்ஷுவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சந்திரசேகர பாரதி சுவாமிகளை போல இருக்கிறவாளே சொல்லியிருக்காது, உனக்கு முமுக்ஷுத்துவமா நீ விவேக சூடாமணியிலேயே தப்பிச்சுக்கலாம் போதும். அதெல்லாம் இல்லாதவாளுக்கு தான் சம்சயம் அது இது இருக்கிறவங்க போய் பிரம்மசூத்திரம்லாம் படித்து மண்டையை உடச்சிக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் யாருக்கு வேணுமோ பண்டிதாளுக்கு வித்வான்களுக்கு அந்த விஷயங்களில் இருக்கிற சந்தேகம். ஏன்னா இந்த மதஸ்தாபனம் சித்தாந்த ஸ்தாபனங்கிறதே பிரம்மசூத்திரத்தில் தான் வருது. அது முமுக்ஷுவுக்கு சாதகனுக்கு கரையேற இருக்கிறவனுக்கு இதெல்லாம் முக்கியமில்லை. அதனால் பகவத்பாதாளோட கிருதிகள் அதுலேயும் பகவான் ஸ்புடம் பண்ணி எடுத்த ஸ்வானுபவத்தை கொடுத்தார். அதனால தான் நாம் இங்கே தட்சிணாமூர்த்தியோடு நிறுத்திக்கணும் தான் எனக்கு இருந்து இந்த சந்நிதி. இங்கே வேறு ஒன்றும் இருக்க வேண்டாம் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது, இந்த மூர்த்திகளை அவள் டிசைட் பண்ணுறா, நம்மகிட்ட கேட்டு வர மாட்டேங்கிறான். அவளாக பஸ்ஸில் இறங்கி இங்கே உட்காந்துன்னு விடுறான். அப்படி வந்தது. ஆனால் அது தட்சிணாமூர்த்தியே தான் நாம் பகவத்பாதாளாக அந்த சமயத்தில் பண்ணுவோம். அப்போ ஆனால் பகவான் தட்சிணாமூர்த்தி வரத்துக்கு முன்னாடியே வந்துவிட்டார். பகவானோட படமெல்லாம் வச்சு தான் இங்கே ஆரம்பித்தது. முதல்ல தட்சிணாமூர்த்தியை பகவானோட அடியார்கள் எல்லாமே சொல்லுவாள், பகவானுக்கு விக்கிரகம் பண்ணால் ஒன்றும் சரியாகவே வராது, பகவானோட விக்கிரகங்கிறது தட்சிணாமூர்த்தி தான் அப்படின்னு நிறைய பகவானோட அடியார்கள் சொல்லியிருக்கா. தட்சிணாமூர்த்தியை வச்சா பகவான் ஆச்சு, அதுவே பகவத்பாதாளும் ஆச்சு, எல்லாமும் ஆச்சு. என்ன மமாத்ய தேவோ வட்டமூல வாசி கிருபாவிசேஷாத் கிருதசன்னிதானா அவர் வித்ராவிதாசேஷ தமோகணேன முத்ரா விசேஷேன முகுர்முனி பகவானே சொல்லியிருக்காரு. இது டாக்ஸ் வித் ரமண மகர்ஷியில் சொல்கிறார், ஒரே ஒரு குரு தான் வாழை கன்று போடுற மாதிரி தட்சிணாமூர்த்திங்கிற வாழை போட்ட கன்று தான் இன்றைக்கி நிற்கிறதுங்கிறார் பகவான். அதனால் அருணாச்சல அஷ்டகத்திலையும் சொல்கிறார், பண்டினி விண்டிலை விளக்கினை என்றால் விண்டிடாது உன்னிலை விளக்கிட என்றே விண்டலமச்சலமா விளங்கிட நின்றாய். அருணாச்சலத்தையே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாகவே தான் பகவான் ஸ்துதி பண்ணியிருக்கார். மௌனமாக நீ ஆதி காலத்தில் உபதேசம் பண்ணினே அதை இன்றைக்கும் மௌனமாக உபதேசம் பண்ணுறதுக்காகவே ஆகாசவும் பூமியின் தொட மலையாக நிற்கிற அப்படின்னு. அப்படி அது அந்த தட்சிணாமூர்த்தி சாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் ரமணாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு காவியகண்ட கணபதி முனி எழுதினார். நாம் அதுக்கு இன்னொரு விதத்தில் ஸ்லோகம் எழுதினோம், சதாசிவ சமாரம்பாம் சதாசிவ சமுத்பூத. அப்படின்னா சாதாரணமாக ஒரு குரு பரம்பரை அங்கங்கே பரம்பரை போகும். இப்போ பகவானுக்கு பரம்பரை என்ன, குரு பரம்பரை என்னன்னு கேட்டால் டைரெக்டாக சிவன் உபதேசம் இது உந்தீபர அப்படின்னு அந்த உபதேச சாரதோடதில் சிவன் உபதேசம் இது உந்தீபர அப்படின்னு அந்த சிவனோட நேரடியாக இருக்கிற உபதேசம் பகவானுக்கு. ஆனால் என்னெல்லாம் சொன்னாலும் நாமெல்லாம் பகவத்பாதாள் பரம்பரையில் வந்தவாதாங்கிறதுனால அந்த பரம்பரை அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் யார்கிட்டையாவது வெளியிலேருந்து உபதேசம் இல்லை, சிவன் உபதேசம் இது உந்தீபர அப்படின்னு. அது நம்ம எழுதின ஸ்லோகம். அதை தான் சொன்னேன். அருணாச்சல சிரோத்பூத சம்பிரதாய பிரவர்த்தகம் கருணார்ணவமீடேதே தம் ரமணாக்கியமஹம் மகா அப்படின்னு. அருணாச்சலத்தில் உத்பவித்த ஒரு சம்பிரதாயம் அது. அப்படின்னா அது சிவன் உபதேசம். ஒன்றும் பகவத்பாதாலேருந்து வித்தியாசமே இல்லை. நம்ம விட்டானாக்கா அதுவும் நிறைய ஃபாரினர்ஸ் சம்பர்க்கம் எல்லாம் இருக்கிறதுனால ரமண மகர்ஷியோட ஒரு புது டீச்சிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுடுவா. ஆர் புத்திசம்னு கூட சொல்லிவிடுவா. இப்படியெல்லாம் நிறைய டேஞ்சர் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சதுனாலேயே டாக்ஸ் வித் ரமண மகர்ஷியிலெல்லாம் பகவான் புத்தாவை பற்றி கேட்டால் சொல்லுவார், கிரைஸ்டை பற்றி கேட்டால் சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். ஆனால் எழுதி வைக்கிறத கட்டு போட்டு தன்னை மட்டும் எழுதி வச்சா கூட இது புது சம்பிரதாயம்னு சொல்லிவிடுவா. அதுக்காகவே பகவத்பாதாளை எழுதியும் வச்சு அச்சங்கரன் துஞ்சுமென் உள்ளே அப்படின்னு எழுதி வச்சுட்டார். புதுசுன்னு ஒன்றும் கதை கட்டாதே. டி.கே. சுந்தரேஸ்வரர் சொல்லக்கூட செய்தார், பகவானே உங்கள் உபதேசம் புதுசாக இருக்கே அப்படின்னார் பகவான். பூர்வீகர்களான ரிஷிகள் சொல்லலைன்னா இந்த வாயால் வராது ஓய் அப்படின்னார். அந்த ரிஷிகள் சொல்லலைன்னா இந்த வாயால் வராது ஓய் அப்படின்னு. அதனால் அது சந்தேக விபரீத ஞானங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அப்படியே கட்டி க்ளீனாக அதை கனமாக கட்டி வச்சுட்டார் க்ளீனாக. ஆனால்
சதாசிவ சமுத்பூத சுத்த ஞானைக ரூபிணீம். அந்த சதாசிவ அருணாச்சலத்தில் உண்ட சுத்த ஞானைக ரூபிணீம் ரமணாச்சாரிய சம்பூர்ணாம் வந்தே குரு பரம்பராம். அந்த ரமணாச்சாரியன்கிட்ட அது பூர்ணமாக இருக்குது, அது பூரணமாக பிரகாசிச்சுருக்கு. அந்த ஒரு பரம்பரையில் தான் நாமெல்லாம் வந்திருக்கோம். இப்போது நம்ம கதையெல்லாம் எடுத்துட்டாலும் சின்ன வயசில் பகவான் முன்னாலேயே வந்துட்டார். ஆனால் பகவத் பாதாலும் அங்கே உண்டு. ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இதெல்லாமும் தொட்டிருக்கு இந்த சரீரத்துக்கு. இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவனுக்கு சின்ன வயசுலேருந்து ராமகிருஷ்ணா மட்டிலையும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கேன். அங்கே இருக்கிற சுவாமிகள்கிட்ட எல்லாம் க்ளோஸாக இருந்திருக்கேன். விவேகானந்தர் அந்த சம்பிரதாயத்துலேயும் பல விதத்தில் இருக்கிற பாவங்களும் தர்சனங்களும் எல்லாமே இதுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால் பகவான்கிட்ட வந்தது அது பூர்ணமாயிடுது. அது பகவத் பாதாலும் பகவானும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ஆனால் நமக்கு அபிப்பிராயம் என்னென்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் சொல்கிறது நம்ம பரம்பரையாக நமக்கு பெரியவாள்லாம் காட்டியிருக்கிற என்னென்ன வழிகள் இருக்கோ, நம்ம பாரதீயமான அந்த தர்மத்துக்குள்ளே நின்றுட்டு இருந்தால் மேலே ஏறாட்டாலும் கீழே விழ மாட்டோம். அது ஒரு பெரிய அனுகிரகம். அதுக்கு அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே சந்நிதிக்கு போக முடியாட்டாலும் பிராகாரத்துக்குள்ளேயாவது இருக்கலாம். அதனால் இங்கே நாம் ஏதோ ஒரு பாராயணம், ஒரு ஜபம், ஒரு பக்தி எது பண்ணிகிட்டு இருந்தாலும் ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். பகவான் கீதையில் சொன்னார், கொஞ்சமாவது இந்த தர்மத்தை பண்ணினாக்கா பயம் போயிடும். ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். கொஞ்சம் இந்த தர்மம் பூர்ணமாக உனக்கு வராட்டா கூட திருண்டு வந்தால் கூட உள்ள ஒரு திருப்தி வந்துடும். சஃபரிங் உள்ளேன்னு போடும். பயம் மகதோ பயாதுனாக்க பயம் இந்த ஃபார்ம் ஆஃப் வேரியஸ் சஃபரிங்ஸ் எல்லாம் உள்ளேந்து போயிடும். சாந்தி வந்துடும். வாழ்க்கை பூர்ணமாயிடும். பகவானுக்கு ஆராதனை பண்ணுறதே, பகவானை ஆராதனை பண்ணுறது தான் தர்மம். பாகவதம் தொடங்குற போது ஸ்ரீதராச்சாரியால் சொல்கிறா, தர்ம புரோஜித கைத்தவா. எந்த குழப்பம் களங்கம் இல்லாத தர்மம் என்னதுன்னா பகவத் ஆராதனாலக்ஷணோ தர்ம. இப்போ ஸ்ரீதர்கிட்ட பார்த்தா எத்தனையோ குழந்தைகள், அந்த குழந்தைகளெல்லாம் இந்த பகவத் ஆராதனாலக்ஷணமான தர்மத்தில் அவரோட அன்பு, அவரோட பிரியத்தில் தான் இந்த குழந்தைகள் எல்லாம் கூடயுமே ஸ்ரீதரனா வந்துட்டா, ஸ்ரீதரனா வந்து ஒரு கதைகள் கேட்டு ஸ்தோத்திரங்கள்லாம் படிச்சுண்டு அந்த குரு பக்தி, ஈஸ்வர பக்தி, அந்த பாவங்கள்லாம் இருந்தால் தான் அந்த சம்பிரதாயம் நிற்கும். இல்லாதைக்கு இதை நாம் ஒரு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாதிரி பார்க்க முடியாது. எல்லாம் சொன்ன சங்கராச்சாரியரே குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தா இல்லையா. இந்த வேதத்தையே என்ன சொல்கிறாருன்னா, நேற்று கூட படித்தோம் பாஷ்யத்தில், மாத்ருபிதிரு சஹசிரேபியா அப்படி கருணையா ஹிதைஷினா வேதேன உக்தம். 1000 அம்மாவை விட அப்பாவை விட கருணையில் நம்மளுடைய ஹிதத்தை சிந்திக்கப்பட்ட வேதமாதா நமக்கு கொடுக்கறத அந்த தர்ப்பம் இல்லாமல் கேட்கணும் அப்படின்னு, அகங்காரம் இல்லாமல் அதை வாங்கிக்கணும். அப்போது தென் யூ வில் பி பெனிஃபிட்டட். இது தான் இங்கே கொடுக்கறது. நீங்கள் எல்லாம் ஆகும். நாளைக்கு பகவத் பாதாளோட ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி. பகவான் ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி. பகவானோட ஜெயந்தி சங்கர ஜெயந்தி தான். சங்கரோதி சுகத்தை கொடுக்கக்கூடியது. சங்கர ஜெயந்தி பகவானோட ஆராதனை தான். ரெண்டும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதனால் சங்கரோ ரமண சாட்சாத், ரமணஸ்ச சங்கரஸ்வயம். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ஒரே வஸ்து தான். அது ஒரே ஞானம்தான். அதனால் நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரி பகவத் பாதாள் ஆராதனை, ஜெயந்தி ஆராதனை எல்லாம் ஒன்று தான். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாமாத்மநாதம் ரமணம் பஜாமி.